அந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் எல்லாமே இந்த வீக்கு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது 11th 12th அண்ட் தென் டீச்சர்ஸுக்கு தகுந்த டீட்டெயில்ஸு, அப்புறம் ஸ்டூடெண்ட்க்கு தகுந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் 11th குரூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்கமிங்கில் இந்த திறனறி தேர்வுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸு, ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ தமிழ் டேலண்ட் எக்ஸாம் இன்றைக்கி தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 2025 அதுக்கான ஆன்சர் கீ 1லேருந்து 100 வரைக்கும் எல்லாமே செக் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கா, டஃபாக இருக்கா, எவ்வளோ மார்க் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் டி, புதியவர். செகண்ட் ஒன், உவம உருபு இடம்பெற்ற தொடரை தேர்க. செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், சிலை மேல் எழுத்து போல. தேர்ட் ஒன், நானிலதில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவருக்கு மனதிற்கினிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களுக்கான தமிழ் 800 வரிசையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன என்னும் உவமையை கையாண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி, கலைஞர். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் டி, நத்தமிழும் தன் பொருண்யை நன்னதியும் திருமந்திரம். சிக்ஸ்த் ஒன், கூற்று ஒன்று கூற்று இரண்டு. சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது கூற்றுகள் இரண்டுமே சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செவன்த் ஒன், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. செவன்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி, தேம்பாவணி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா போர் வீரமாமுனிவர். பரிபாடல் அப்படின்னா கீரந்தையார். திருவிளையாடற் புராணம் அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட், அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திருவிளையாடற் புராணம்னா பரஞ்சோதி. காசி காண்டம் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். நெக்ஸ்ட் எயித் ஒன், உரு அறிவாரா ஒன்றன் ஒளியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஒளியும் இவ்வடியில் அமைந்துள்ள அடிமோனையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எயித் ஒன் வந்து ஆப்ஷன் பி, உரு அறிவாரா உந்து வழி. ஓகேங்களா? நைன்த் ஒன், ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. நைன்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், சிலப்பதிகாரம். 10th, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்குறாங்க. 10th ஒன் வந்து ஆப்ஷன் பி, இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், மலேசியா. 11th ஒன், கூர்வேல் குவை இய மொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடலடிகளில் குறிப்பிடப்படும் மலை என்னன்னு கேட்குறாங்க. 11th ஒன் வந்து ஆப்ஷன் டி, பிரான் மலை. 12th ஒன், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th ஒன் வந்து ஆப்ஷன் டி, வெண்சங்கு அப்படின்னா அளவு பண்பு. சரிங்களா? 13th ஒன், பார்ப்பதே நற்கணக்கே என்பனவற்றின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 13th ஒன் வந்து ஆப்ஷன் டி, விழித்தொடர். கொஸ்டின் நம்பர் 14, அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. 14th ஒன் வந்து ஆப்ஷன் சி, கைக்கிளை பெருந்திணை. கொஸ்டின் நம்பர் 15, பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, தற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது. கொஸ்டின் நம்பர் 16, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. 16th ஒன் வந்து ஆப்ஷன் பி, சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும், அதாவது பாவனார். ஓகேங்களா? 17, உழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? 17th ஒன் வந்து ஆப்ஷன் சி, சோர்விலாது முயற்சி செய்பவர். கொஸ்டின் நம்பர் 18, சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக. 18 வந்து ஆப்ஷன் ஏ, அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீல கடலோ கார் மேகமோ அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19, தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாததை தேர்க. 19 வந்து ஆப்ஷன் சி, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் இயேசுபிரான். கொஸ்டின் நம்பர் 20, கீழ்காணும் எண்ணு பெயர்களுள் பொதுமொழியை தேர்ந்தெடுக.
20 வந்து ஆப்ஷன் டி 8. கொஸ்டின் நம்பர் 21 வினையால் அலையும் பெயர் குறித்த சரியான கூற்றினை தேர்ந்தெடுக. 21 வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 22 பொறுத்துக. 22 வந்து ஆப்ஷன் டி, அதாவது வேற்றுமை தொகை அப்படின்னா மதுரை சென்றார், வினை தொகை அப்படின்னா வீசு தென்றல், உவமை தொகை அப்படின்னா மலர்கை, உம்மை தொகை அப்படின்னா தாய் செய். கொஸ்டின் நம்பர் 23 தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் யாருன்னு கேட்கிறாங்க. 23 வந்து ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். 24 சங்க காலத்தினிலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு என்னன்னு கேட்கிறாங்க. 24 ஆப்ஷன் பி சின்ன மனு செப்பேடு. 25 புலம்பெயர்த்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. 25 வந்து ஆப்ஷன் டி ப சிங்காரம். 26 வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கம் எதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ மினசோட்டா தமிழ் சங்கம். 27 பொருத்தமான உள்ள இணைகளை தெரிவு செய்கன்னு கேட்கிறாங்க. 27 வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 1, 4 சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29 நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுவனவை என்னன்னு கேட்கிறாங்க. 28 வந்து ஆப்ஷன் டி நுண்ணறிவும் நூலறிவும். கொஸ்டின் நம்பர் 29 பதிந்து இப்பகுபதத்தில் ஊ என்பது என்னன்னு கேட்கிறாங்க. 29 வந்து ஆப்ஷன் டி வினையற்ற விகுதி. கொஸ்டின் நம்பர் 30 ஓங்கு தன் பனை சூழ் நிப வனத்தை நீந்து ஒரு போதேனும் நீக்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு அடிக்கோடிட்ட சொற்களில் அமைந்துள்ள நயம், அதாவது ஓங்கு நீங்குவம் அதற்கான நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 30 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், நேற்று நம்ம சொன்னதுல கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 31 பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரம யோகி விண்ணிடை மொழித்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடியில் மீனவன் என்பவன் என்னன்னு கேட்கிறாங்க. 31 வந்து ஆப்ஷன் சி பாண்டிய மன்னன். கொஸ்டின் நம்பர் 32 கற்பனை செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் மரபு தொடரை தேர்ந்தெடுக. 32 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மணக்கோட்டை. கொஸ்டின் நம்பர் 33 குயில்களின் கூவலிசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறை காற்றின் ஆலோலம் தொடருக்கு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுக. கொஸ்டின் நம்பர் 33 ஆப்ஷன் டி வனத்தின் நடனம். கொஸ்டின் நம்பர் 34 அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி இத்தொடருடன் பொருந்தி வரும் தொடரை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. 34 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 35 சிறுகுறும் கைவினை பிறர்வினை யாளரோடு மறு இன்றி விளங்கும் பாக்கம் எதுவென்பதை தேர்வு செய்க. கொஸ்டின் நம்பர் 35 வந்து ஆப்ஷன் சி மறுவூர் பாக்கம். 36 சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவரை தேர்க. 36 வந்து ஆப்ஷன் சி கண்ணதாசன். இதுவும் நம்ம இந்த நூல்வெளி இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். 37 கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது என்னன்னு கேட்கிறாங்க. 37 வந்து ஆப்ஷன் டி குன்றேறி யானை போர் கன்றற்றால். 38 ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, 38 வந்து ஆப்ஷன் செகண்ட். 39 சரியான வரிசையை தேர்ந்தெடுக. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை. 39 வந்து ஆப்ஷன் பி கவை, கொம்பு, கிளை, சினை, பொத்து. கொஸ்டின் நம்பர் 40 பொருந்தாத இணையை தேர்கன்னு கேட்கிறாங்க. 40 வந்து ஆப்ஷன் செகண்ட் மகுளி அப்படின்னா சலிப்பு. 41 கூற்று 1 கூற்று 2 பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 42 பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக. 42 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. 43 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி எட்வின் ஹைபிள். 44 முறையான சீரமைப்பையுடைய திருக்குறளை தேர்க. 44 வந்து ஆப்ஷன் சி எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 45 இவ்வுலகத்தையே உரிமையாக
கொண்டாடுவேர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 45 வந்து ஆப்ஷன் செகண்ட், நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். 46 அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. 46 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், கடலுள் மாய்த்த இளம் பெரு வழுதி. கொஸ்டின் நம்பர் 47 பொருந்து விடையை தேர்ந்தெடுக. 47 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். சமூக கருத்துக்கள் அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட், திரும்பி பார். பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், சரிங்களா? ஆப்ஷன் 3, அதாவது பாசப்பறவைகள். அரசியல் அப்படின்னா குறவஞ்சி. இலக்கியம் அப்படின்னா உளியின் ஓசை. கொஸ்டின் நம்பர் 48 உதவி செய்தலை குறிப்பிட்ட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் என்னன்னு கேட்குறாங்க. 48 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், உதவி ஆண்மை, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 49 கூற்று 1 கூற்று 2 பார்த்துக்கோங்க. 41 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 50 இயற்கை கொள்வில் இருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம் என்னன்னு கேட்குறாங்க. 50 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், ஆற்று படலம். 51 சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்க. 51 வந்து ஆப்ஷன் சி, விருந்தோம்பல் பண்பாடு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பண்டை தமிழ் செழித்திருந்தது, சரிங்களா? 52 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா என்னது? படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல். டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 53, அந்த பாடல் அதை பார்த்துக்கோங்க. 53 வந்து ஆப்ஷன் செகண்ட், புண்பட்டு நோகுதல். 54 சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். 54 வந்து ஆப்ஷன் செகண்ட், பரிபாடல். 55 பொருந்தி விடையை தேர்க. 55 ஆப்ஷன் சி, குமரகுருபரர் அப்படின்னா நீதிநெறி விளக்கம். கம்பர் அப்படின்னா திருக்கை வழக்கம். பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணம். வீரமா முனிவர் ஆப்ஷன் செகண்ட், பரமார்த்த குரு கதைகள், சரிங்களா? 56 கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காரர்கள் அழைக்கப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. 56 வந்து ஆப்ஷன் செகண்ட், கொண்டல். 57 காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை தேர்க. ஆப்ஷன் சி, புதை வடிவ எரிபொருளை பயன்படுத்துதல். கொஸ்டின் நம்பர் 58 மோப்ப குலையும் அனிச்சம் என்னும் உவமையால் விளங்கப்படும் கருத்து என்னன்னு கேட்குறாங்க. 58 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல். கொஸ்டின் நம்பர் 59 கூற்று சான்று. ஆப்ஷன் தேர்ட், கூற்று சரி, சான்று தவறு. 60 இன்னிசை அளபடையை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்குறாங்க. 60 வந்து ஆப்ஷன் செகண்ட், கொடுப்பதுவும் துய்ப்பதுவும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். 61 விருந்தினராக ஒருவன் வந்து எதிரியின் வியைத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். இவ்வடியில் இடம்பெற்ற சீர் எதுகை என்னன்னு கேட்குறாங்க. 61 வந்து ஆப்ஷன் பி, விருந்தினராக ஒருவன். 62 நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெரு வளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, வெண்ணிக்குயத்தார். 63 கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக. 63 வந்து ஆப்ஷன் தேர்டு, மறுமை நோக்கி கொடுத்தல். 64 பொருந்தி விடையை தேர்க. 64 வந்து ஆப்ஷன் செகண்ட், குழல் மீன் கறிவிருந்து அப்படின்னா ஆப்ஷன் சி, சிறு பானாற்று படை. காலில் 7 அடி பின் சென்று அப்படின்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், பொருளாற்று படை. சிறியால பணயம் வைத்து விருந்து. தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் 4, புறநானூறு. அல்லில் ஆயினும் விருந்து அப்படின்னா செகண்ட், நற்றிணை. கொஸ்டின் நம்பர் 65 மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழி சென்ற குன்றம் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, சுருளிமலை. 66 என்னா என்பது எவ்வகை சொல். 66 வந்து ஆப்ஷன் சி, அசை சொல். 67 உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வியத்து உருபும் இல்லா. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள ஓர்ந்த என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, நினைத்த. 68
மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் என்னும் அச்சிடப்பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேக்குறாங்க. 68 வந்து ஆப்ஷன் சி, பிரான்ச் தேசிய நூலகம். 69 கூற்று காரணம் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கூற்று காரணம் இரண்டுமே சரி. 70 தவறான இணையை தேர்ந்தெடுக. 70 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் அப்படின்னா திருமுடிக்காரி. 71 சரியான அகர வரிசையை தேர்க. 71 வந்து ஆப்ஷன் டி, பட்டினம் பாதிரி புன்னை போரூர் பொய்கை. 72 குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார். இத்தொடரில் வகையை தேர்க. 72 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தொடர் சொற்தொடர். 73 மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக. 73 வந்து ஆப்ஷன் டி, நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலக்களிக்கப்படுகிறோம். 74 பொருந்தி விடையை தேர்க. 74 வந்து ஆப்ஷன் பி, நிறை நிறை நேர் அப்படின்னா ஆப்ஷன் 4 கருவிலங்காய். அப்புறம் நிறை நேர் நிறை அப்படின்னா செகண்ட் அது புளிமாங்காய். நிறை நேர் நேர் அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் கூவிலங்காய். நேர் நேர் நிறை அப்படின்னா தேமாங்கனி. 75 கீழ்காண்பனவற்றுள் முதல்நிலை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக. 75 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் உரை. 76 கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினால் அப்படின்னு கேட்குறாங்க. 76 வந்து ஆப்ஷன் டி, பெயரச்ச தொடர். 77 கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம். 77 வந்து ஆப்ஷன் செகண்ட் முகம் கடுத்து உணவிடுதல். 78 பொருந்தி விடையை தேர்க. ஆப்ஷன் டி, கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, டிஸ்கஷன் கலந்துரையாடல், கன்சோனன்ட் மெய்யெழுத்து. 79 கம்பி விதம் போதி குண்டல மூங்குலை காதும் அசைந்த தடாக் என்னும் பாடல் அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 79 வந்து ஆப்ஷன் செகண்ட் எண்ணும்மை. 80 அல்லதை என் தமரால் என் பகையினரால் கல்வரால் அப்படின்னு கேட்குறாங்க. அரிய காணத்து யார் யாரிடத்து கூறியது. 80 வந்து ஆப்ஷன் டி, குலசேகர பாண்டியன் இறைவனிடம். 81 இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீக்கி சென்று தங்கிய இடம் என்னன்னு கேட்குறாங்க. 81 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தென் திரு ஆலவாயில். 82 பொருந்தி இணையை தேர்ந்தெடுக. 82 வந்து ஆப்ஷன் செகண்டுங்க, தாமரை காஞ்சி அன்னம் முதிர்ன மருகம். 83 தவறான இணையை தேர்ந்தெடுக. 83 வந்து ஆப்ஷன் சி, நொச்சி திணை அப்படின்னா வலிமையை நிலைநாட்டல். 84 ஓரிசை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக. 84 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வெண்பா. 85 பரிந்து தன் முகமன் வழக்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு கேட்குறாங்க. 85 வந்து ஆப்ஷன் சி விருந்தோம்பல். 86 பண் எண்ணாம் பாடர் கியின் ட்ரேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்குறாங்க. 86 ஆப்ஷன் செகண்ட் எடுத்துக்காட்டு உவமை அணி. 87 சொல்லோடு பொருளை பொருந்தி விடை தேர்க. 87 வந்து ஆப்ஷன் செகண்ட் தமர் அப்படின்னா உறவினர், பனுவல் அப்படின்னா நூல், கதலி அப்படின்னா வாழை, தண்ணிய அப்படின்னா என்னது குளிர்ந்த. 88 பூங்குழல் வந்தால் என்பது டேஷ். 88 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அன்மொழி தொகை. 89 கூற்று சான்று என்னன்னு கேட்குறாங்க. 89 வந்து ஆப்ஷன் செகண்ட் கூற்று சரி சான்று தவறு. 90 முன்னிலை வினையை தேர்ந்தெடுக. 90 வந்து ஆப்ஷன் டி வந்தீர். சரியா. 91 பொருந்தி விடையை தேர்ந்தெடுக. 91 வந்து ஆப்ஷன் டி அகவலோசை அப்படின்னா ஆப்ஷன் டியா சொற்பொரு வாற்றுவது போன்ற ஓசை. துள்ளல் ஓசை தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. தூங்கல் ஓசை தாழ்ந்தே வரும் ஓசை. செப்பல் ஓசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். 92 கட்டுரை படித்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. 93
சந்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக. 93 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். 94 திணை பொருள் வேறுபாடறிந்து பொருத்தமான விடையை தேர்க. 94 ஆப்ஷன் சி ஒழுக்கம் திருதானியம். 95 கூற்று 1 கூற்று 2. 95 வந்து ஆப்ஷன் செகண்ட். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 96 அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும் போது சூடும் பூ. 96 என்னது? தும்பை. ஓகேங்களா. 97 காளியர் கூவியர் கல் நொடை ஆட்டியர் மின்விளை பரதவர் வெல் உப்பு பகுருன்னர் இவ்வடிகளில் பீட்டு விற்போர் அப்பம் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்கள் முறையே என்னன்னு கேட்குறாங்க. 97 ஆப்ஷன் சி காளியர் கூவியர். 98 பழமொழியை தமிழ் எண்களால் நிறைவு செய்க. நொறுங்க தின்றால் டேஸ் வயது. 98 என்னது? ஆப்ஷன் டி அந்த கேப் போட்டு 00. 99 பின்வருவனவற்றுள் கூற்று நிலையை பெயரச்சத்தை தேர்க. 99 வந்து ஆப்ஷன் சி கேட்க வேண்டிய பாடல். 100 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பொருந்தாத இணையை தேர்க. 100 வந்து என்னது? ஆப்ஷன் டி சோளம் தாள். ஓகே, 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் லைவ் இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக ஒரு 6:30க்கே நான் உங்களுக்கு லைவ் கன்சிடர் பண்ணிடுறேன். நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது பார்க்கலாம். எவ்வளோ பேர் ஈஸி சொல்றீங்க, மாடரேட்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் 11th குரூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர இந்த செகண்ட் மீட் நமக்கு ஆகக்கூடிய எல்லாமே அக்டோபர் மந்த் எக்ஸாம். ஸோ வாட்டவா அடுத்து உங்களுக்கு 12th போர்ஷன் ஸ்டார்ட் ஆனால் கூட 12th போர்ஷனுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துடும். ஸோ வேற இதுக்கான கொஸ்டினுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபியூச்சர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா PDF கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. இது